அவன் யார் தெரியுங்களா? நம்ம தான். நம்ம வெளியாலாம் பேச வேண்டாம், வேற சபைலாம் பேச வேண்டாம், நம்மளே பேசிக்குவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்க முடியும். ஆமென். எத்தனை பேரு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவர் இடத்துல விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை தான் என் வழியில, என் பாதையில, என் வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் என் கூட தான் இருக்கிறாருன்னு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப முக்கியமா இருக்கிறார், ஆண்டவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாருன்னா நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு அநேக வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு எண்ணம், ஒரு யோசனை, ஒரு காரியம் இருக்குதுன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அது தேவனால் அல்ல, அது மனுஷனால தான் வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. மனுஷனால உண்டாகிறது எல்லாமே நம்மளை வெட்கப்படுத்தும், நம்மளை தோல்வியா, நம்மளை சோர்வா, நம்மளை கவலையா, நம்மளை எல்லா விதத்திலையும் டிஸ்ட்ராய் பண்ணும். அப்படின்னா நம்மளை உடைத்து நம்மளை வேதனைப்படுத்தும். ஆனா தேவனால் உண்டாகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது, ஒரு நாள் நம்மளை சோர்ந்து போக வைக்காது. சத்தமா சத்தமா. அடுத்தது என்ன சொல்லணும்? வழங்கல. ஏன் அப்படின்னா உங்க கூடயும் நம்ம கூடயும் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர்னால கூடாதது பூமியில ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எதை நீங்க அவருடைய நாமத்தினால கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. கிறிஸ்துவுக்காக நம்ம புதுப்பிக்கப்பட்டவர்களா இருக்கணும், சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறவர், உங்களை வழிநடத்துகிறவர், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், உங்க வாழ்க்கையில திட்டங்களையும் நோக்கங்களையும் உங்க வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியமும் பரத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவின் தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். Don't be sad. இன்னைக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒரு மனுஷன்றது, சரி இப்படி எடுத்துக்கலாம், ஒரு மனுஷங்கிட்ட ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுங்க, அதை படிச்சோன்னு நம்ம கலங்கிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், குழம்பி நிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹாப்பினஸ், நம்மளுடைய சந்தோஷம்லாம் காணாம போயிருது. கொஞ்ச நேரம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். கேட்போம் பக்கத்துல, ஏன் திடீர்னு நல்லா தானே நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, ஏன் இவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னா என்னத்துங்களா பண்ணுவோம் நம்மளோட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது, அகத்தின் அழகு முகத்துல நல்லா தெரியுது. ஆனா என்ன கேட்டான்னு சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லை, நம்ம மீறி அம்மா மீறி ஏமா யாராச்சும் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு கேட்பேன். இல்ல பாஸ்டர், ஆனா முகத்தை பார்த்தானே தெரிஞ்சிடும் மீறி அம்மா கோவமா இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குன்னு தெரியுங்களா? உங்களை என்னையும் அழைத்த இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை மத்தியில நான் தேவனோட வார்த்தையை சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டோட வார்த்தையை கேளுங்க. ரொம்ப பேர் சபையில பாஸ்டர் நல்லா கதை சொல்றாரு, பாஸ்டர் நல்லா ஜோக் பண்றாரு, சர்ச்சுக்கு போனா ஐயோ ஆரம்பிச்சது முடிவு இருக்க வயிறு வலியே எடுத்துட்டு அவ்வளவு சிறப்பு காட்டுறாரு பாஸ்டர். ஐயா, என்னை ஆண்டவர் ஒரு சினிமாக்காரனா, ஒரு டிராமாக்காரனா என்னை கொண்டு வரல, பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி தான் தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் எங்க தெரியுங்களா ஆயத்தப்படணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படணும். ஆமென்.
அல்லேலூயா. ஒருவேளை நீங்க 6 நாள் சபையை வெளியே உலகத்துல குடும்பத்துல எவ்வளவு வேணாலும் நீங்க வாழ்ந்து எவ்வளவு வேணாலும் நீங்க அறிவுல வளர்ந்துருக்கலாம். ஆனா வருகிற அந்த ஒரு நாள் உங்களுடைய நித்திய வாழ்வுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாள். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடி நரகத்துக்கு போயிடாதபடிக்கு உங்களை நீதியின் பாதையில நடத்ததான் தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, வாசிக்கிறதுக்கு முன்பாக நான் இந்த நாளில் உள்ள தலைப்பை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவின் சத்தியத்தை, இயேசுவுடைய சத்தியத்துல இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கணும், தியானிக்கணும், கீழ்ப்படியணும். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின் படி, அந்த சத்தியத்தின் படி நம்மள தினந்தோறும் நம்ம செக் பண்ணணும். நான் தேவனுடைய வார்த்தையின் படி இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் வாழ்றேனா, அந்த வார்த்தையை கேட்டேனே அதன்படி நான் பேசுகிறேனா. ஐயா, எந்த குடும்பத்துல தேவனுடைய வார்த்தையின் படி அந்த எந்த குடும்பம் வாழுதோ அந்த குடும்பம் எப்பொழுது தேவனால எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த குடும்பம் இருக்கும். ஏன் தெரியுங்களா? நீங்க அந்த குடும்பத்துல தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைய நீங்க நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விடாதீங்க, தியானம் பண்ணாத விடாதீங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கணுமா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வீட்டுல கிராஸ் போடுறதோ, வீட்டுல வசனம் போடுறதோ, இல்ல வீட்டுல யூடியூப் தட்டி ஒரு பிரசங்கம் கேட்கறதோ முக்கியமல்ல. அந்த வீட்டுல தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா, நம்ம சூழ்நிலை இருக்கா? ஐயா, இன்றைக்கு நம்ம எதோ கேட்டுட்டு எதோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கோம். சிலவங்க வசனத்தை தன் சுயத்துக்காக படிக்கிறாங்க, சுயநலத்துக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக, தன் தேவைக்காக. எந்த வசனத்தையும் நீ கூட்டாமலும் குறைக்காமலும் தியானிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டோட வார்த்தை ராஜாவுக்கும் ஒரே நீதி தான், ஏழைக்கும் ஒரே நீதி தான். தேவன் யாருக்கும் பச்சைபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீங்க பார்ப்பீர்களா, தாவீது ஒரு ராஜாவா ஆயிட்டாரு. தாவீது எல்லா அதிகாரமும் இருக்கு. தாவீது எல்லாம் சரியா செய்யறாரு. அவர் கட்டளையிட்டார்னா எல்லாமே சரியா நடக்குது. ஆனா தாவீது ஒரு தவறு செஞ்சிட்டாரு. என்ன தவறு செஞ்சிட்டாருன்னா, இந்த பச்சபால் என்கிற அவரோட கணவர் ஊரியாவை கொன்னுட்டாரு. ஊரியா என்கிற உண்மை உள்ளவன், the soldier. ஊரியா தாவீதுக்கு உண்மை உள்ளவனா இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாவீது மாரி நம்மளுக்கு உண்மை உள்ளவங்களெல்லாம் சாவடிச்சிடுறோம், ஏசிடுறோம். உண்மையா இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. அவன் உண்மையா இருக்கிறானே, ஊரியா உண்மையா இருந்தான் தாவீதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு உண்மை உள்ளவர்கள் இருப்பாங்க, ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்மளுடைய லாபம் என்ன, நம்மளோட தேவை என்ன, நம்மளோட காரியம் இல்லையா? இவன் ராஜா ஒரு மனுஷன் உண்மை உள்ள ஒரு சோல்ஜரை கொண்டுட்டான். ஆனா அந்த ராஜாவுக்கு தேவன் ஒரு அனுப்புறாரு பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி வராரு, the prophet Nathan. என்ன சொல்றாரு? ஒரு கதை சொல்றாரு. ஒரு பணக்காரர் இருந்தா, அவன் வீட்டுல நிறைய ஆடு இருந்தது. அந்த வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அந்த ராஜா, அந்த பணக்காரன் என்ன பண்றான், பக்கத்துல இடத்துல இருக்கிற ஒரு ஏழை கிட்ட ஒரே ஒரு ஆடு, அவன் ஒரே ஒரு ஆடு தான் வளர்க்குறான். அந்த ஆடை எடுத்து இந்த ராஜா என்ன பண்ணா, வெட்டி சமைச்சு வந்த சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். அப்படின்னு இந்த நாத்தான் என்ன பண்ற, ஒரு
ஒரு சின்ன நம்மள மாரி சண்டே ஸ்கூல் கதை சொல்ற நாத்தான் தீர்க்கதரிசி. ஐயா, தாவீது நினைச்சிருந்தா அவனுடைய பவருக்கு, அவனுடைய அதிகாரத்துக்கு சோல்ஜரை கூப்பிட்டு இந்த நாத்தான் என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு இருக்கலாம். நீ யாரு என்ன கொரக்ஷன் பண்றதுக்கு சோல்ஜரை கூப்பிட்டு சாவடிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும் இது நாத்தான் பேசல, நாத்தானுக்குள்ள இருந்து யார் பேசுறா? யார் பேசுறா? நம்ம தேவன் பச்சைபாதம் பார்க்காத தேவன். தவறு பண்ணேனா, குற்றம் பண்ணினா உன்னை சரிப்படுத்த, உன்னை மன திரும்ப கர்த்தர் செய்வாரு. இந்த சபையோட சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? உன்னை கொண்டு போய் நரகத்துல தள்ளுவது அல்ல, உன்னை மன திரும்ப வைத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் அந்த சபையோட நோக்கமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சபையில நீங்க எல்லாமே கிறிஸ்துவோட வார்த்தையில நிலைத்திருக்கிறது என்ன தெரியுங்களா? எத்தனை சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும், எந்த போராட்டத்துல நீங்க போனாலும், நீங்க நம்ப வேண்டியது தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை செய்து விசுவாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு புது பலனை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். அந்த வார்த்தை மூலமா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஏதோ ஒரு காரியம் சரியாகிறது போல உங்களுடைய பார்வைகள் அது மேல இருக்கும். அது எல்லாம் உங்களுக்கு எப்படி உண்டாவுதுன்னா, இந்த வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களை அது மேல மாறக்கூடிய, அதை மாற்ற கொடுக்கிற உணர்வுகளை உண்டாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போமாக 2 யோவான், ஜான் சாப்டர் 2, 2 யோவான் 2 யோவான் 1ஆம் அதிகாரம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமாக. John chapter 2, John chapter 1 verse 6. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். Yes. எடுத்துக்கொள்ளுங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. பாருங்க, இது ஒரு கேள்வியா நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? நீங்க ஆண்டவர் மேல, தேவன் மேல அன்பு வைக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தேவன் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கையில அன்பு வைக்கிறீங்களோ, ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ. ஐயா, நான் ஒன்னு சொல்றேன், நான் கத்து கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கையில மட்டும் தேவன் அதிகமா நேசிச்சீங்கன்னா யார் மேலே உங்களுக்கு கசப்பு, வெறுப்பு, பகை வராதியா. குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கு பாஸ்டர் ஆனா இல்ல. என்ன ரிச்சர்ட்? சாரி, ரஞ்சித். உங்களுக்குள்ள கிறிஸ்து மேல அன்பு வந்துருச்சுன்னா எல்லாரையும் ஈஸியா மன்னிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஈஸியா கடந்து வந்துட முடியும். ஆனா நம்மளுக்கு அன்பு எந்த அன்பு தெரியுங்களா இருக்கு? மனுஷன் மேல இருக்கிற அன்பு, மனுஷன் செய்த நன்மையின் அன்பு. உங்க அன்புலாம் எப்படி தெரியுங்களா? உங்க அன்பு, நம்ம அன்புலாம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? எப்படி ஒரு தாய் ஒரு மனைவி வீட்டுல சமைக்கிறாங்க, சமைக்கட்டுல, அது ஒரு அன்பு. பிள்ளைங்க சாப்பிடணும், கணவர் சாப்பிடணும், சமைக்கிறாங்களே, அது ஒரு அன்பு. அது போல கணவர்கள் எல்லாம் பிள்ளைங்களும் மனைவியும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க, அது ஒரு அன்பு. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அன்பு மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது தெரியுங்களா? அந்த அன்பு உங்களை இந்த பூமியில எல்லா விதமான
கஷ்டமான வாழ்க்கையின் சூழ்நிலையில எல்லாம் நீங்க இதை பூமியில பார்க்காதபடி பரலோகத்துக்கு நேராய் உங்களையும் என்னையும் நேசிக்கிற பிதாவுக்கு முன்பாய் நீங்கள் விசுவாசத்தோடு சுகத்தோடு வாழும்படி ஆண்டவர் தந்திருக்கிற தேவன் எதிர்பார்க்கிற அன்பு. அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது, வசனம் சொல்லுது பாருங்க, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருந்தபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. பாருங்க, நீங்க நடந்து கொள்ள வேண்டிய கற்பனைகள் இதுவே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நம்ம கூட நம்மளை ரட்சித்து நம்மளை மீட்டு நம் பாவங்களை மன்னித்து நம் குற்றங்களை மன்னித்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற துரோகங்களையும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடினங்களும் பாரங்களும் உபத்திரங்களும் இயேசு கண்டு நம்மளை விடுதலையாக்கும்படி நம் பாவத்தை மன்னிக்கும்படி நம் அக்கிரமங்களை மன்னிக்கும்படி நம் போகிற இருளான வாழ்க்கை விட்டு மனம் திரும்பும்படி தான் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அழைச்சாலும் நம்ம எல்லாம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? இருள தான் தேடி போறோம், இருள தான் ஆசைப்படுறோம், தேட இருள் இருக்கிற வார்த்தைகளை தான் பார்க்க விரும்புறோம். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இந்த பூமிக்குரிய அன்புகளை பூமிக்குரியவைகளை தேடுகிறதுனாலதான் பரலோகத்துக்குரியதை தேவனுக்குரியதை நம்மளால அறிய முடியல, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்மளால அதை விசுவாசிக்க முடியல. காரணம் என்ன? இந்த பூமிக்குரியதை அல்ல. நீங்கள் நானும் பூமிக்குரியவர்கள் அல்ல. இது டெம்பரவரி. இந்த பூமியில வாழ்றோமா, வீடு வாங்குறோமா, காடி வாங்குறோமா, கல்யாணம் பண்றோமா, பிள்ளைகள் பெக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, வேலை செய்யறோமா, இதெல்லாம் ஒரு டெம்பரவரி. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேது. பாஸ்டர், எனக்கு காய்ச்சல் வந்தா கூட நான் வேலைக்கு போயிடுறேன். ஏன் தெரியுங்களா பாஸ்டர்? அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நான் இல்லைன்னா என் பாஸ் குளிர் காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாரு. அந்த மாரி என் பாஸ் என்ன பாப்பாரு. அதெல்லாம் உண்மை இல்லை. நீ இல்லைன்னா அடுத்த ஆள் அந்த போஸ்டிங்க்கு ஸ்டன் பை தான். நம்ம சபையில் ஒரு வாலிப பையன் வந்தான். பாஸ்டர், அந்த கம்பெனியில நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் தெரியுங்களா? அந்த கம்பெனியில எவ்வளவு உத்தமனா இருந்தேன் தெரியுங்களா பாஸ்டர்? எனக்கு திடீர்னு ஒரு லெட்டர் கொடுத்து டெர்மினேஷனா கொடுத்துட்டாரு. இந்த மாச கடைசியில் நின்றுன்னு சொல்லிட்டாங்க. நான் உண்மையா இருந்தேன் பாஸ்டர், அந்த கம்பெனிக்கு அந்த பாஸுக்கு உண்மையா இருந்தேன் பாஸ்டர். என்ன தூக்கி வீசிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரே பயம், இந்த வேலை போச்சுன்னா நான் எப்படி வாழ போறேன், ரெண்டல் காசு எப்படி கட்ட போறேன், மோட்டர் காசு எப்படி கட்ட போறேன் பாஸ்டர் எனக்கு தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. சரிடா வாடா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி சொன்னேன், இந்த வேலை உனக்கு போகாது, நீ போய் உன்னோட HR கிட்ட பேசு, தேவன் எங்கேயாவது உனக்கு ஒரு வாய்ப்புகளை ஒரு சந்தர்ப்பங்களை கர்த்தர் தருவார், விசுவாசமா போடு. அவன் போனா பேசினா, HR கண்கள்ல ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, அந்த வேலை திருப்பி அவனுக்கு கிடைச்சிச்சு. ஆமென் அவன் சந்தோஷமா வந்தான். பாஸ்டர் எனக்கு வேலை திருப்பி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி 2 வாரம் தொடர்ந்து சேர்ச்சுக்கு வந்தான். இப்போ ஒரு 6 மாசம் ஆச்சு, சபைக்கே வரல. ஏன்டானே பாஸ்டர் வேலை போயிட்டு வர எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இங்கேயே தங்கிட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. கொடுத்து வர மறந்துட்டோம், கிடைச்சதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நீங்கள் எதை பார்த்தாலும் அது ஒரு பிரச்சனையாவே இருக்கட்டுமே, அது ஒரு பாடாவே இருக்கட்டுமே, அது ஒரு வேளை ஒரு டெம்ப்டேஷனாவே இருக்கட்டுமே, அது வேளை நம்மளுக்கு வியாதியின் போராட்டமே இருக்கட்டுமே, ஐயா தேவனுடைய பலம் உங்க கூட இருக்கிறனால நீங்க அதுல கடந்து வாங்க, மூவ் ஃபார்வர்ட். அதுல இருந்து கடந்து போகிறதுக்கு தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு, வழிகளை உண்டாக்குவாரு, விடுதலை காண்பாரு, சுகத்தை தருவாரு, அதிகாரத்தை கொடுப்பாரு, பிசாசை வெட்கப்படுத்தபடி நம்மளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் உண்டு. வேதம் சொல்லுது, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், பலமா இருங்க. கிறிஸ்தவர்கள் உலகத்தை மேல அனுபவிக்காதீங்க. இன்னைக்கு அநேக வஞ்சிக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் மேல அனுபவிக்கிறது, பொருள் மேல அனுபவிக்கிறது. என்கிட்ட ஒரு வாலிப பையன் சொன்னான், பாஸ்டர் கல்யாணம் பண்ண பையன்
ஒரு பிரதர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் சொல்ற பசர் காடி பச்சம், இது என்னோட மொதல் ஒய்ஃபு. அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காங்க சிஸ்டர், இது என்னோட ரெண்டாவது ஒய்ஃபா. நான் அப்படியே பார்த்தேன், அது மட்டும் கேட்டுச்சு, அந்த சிஸ்டர் மட்டும் கேட்டா முடிஞ்ச. நீங்க ரொம்ப பேருக்கு மொத வைஃப் தானே, அதுக்கு சொல்ல போய் எனக்கு தேய்களை கொண்டு வா, மொத வைஃப் தானே காடி. எல்லாம் ஆண்கள்லாம் முறைக்கிறாங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்ணும் சொல்லியிருக்கீங்க பஸ், இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். சொல்லு போயிட்டு எனக்கு ஸ்டாக்கிங் எடுத்துருவா, என் சட்டை துவச்சு காய போட்டுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட சொல்லு. அதுக்கு தான் நீ போடணும், ஃபோம் அடிக்கணும், காடி கழுவணும், எண்ணெய் ஊற்றணும், ரேடியேட்டர்ல தண்ணி ஊற்றணும், நீ தான் அதுக்கு செய்யணும் சேவை. அவன் மனுஷனுடைய எண்ணம் அப்படி தெரியுங்களா, பொருட்கள் மேல, பதவிகள் மேல, வாழ்க்கை மேல, சூழ்நிலைகள் மேல, மனுஷர்கள் மேல அன்பு வைக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் மாறணையா, நம்மளுடைய விசுவாசம், நம்மளோட அன்பு யார் மேல இருக்குன்னு தெரியுங்களா, ஆண்டவர் மேல இருக்கணும். ஏன் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் மேல நீங்க அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிப்போமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 15 verse 2 to 4. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பவுல் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்படணும்னா, நீங்க தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கணும்னா, நீ எந்த சூழ்நிலையிலும் விழுந்து பின்தங்கி போயிடக்கூடாதுன்னா, ஐயா நான் சொல்றேன், கிறிஸ்துவை மறந்து போறீங்கன்னா, கிறிஸ்துவ மறுதலிச்சிட்டு போறீங்கன்னா, கிறிஸ்துவர்களா இருந்து கிறிஸ்துக்குள்ள வாழாதபடி நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி உங்களே நீங்க ஏமாத்தி கொள்ளாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தர் வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா ஐயா ரட்சிப்பு அங்க இல்ல. அல்லேலூயா. வெளிப்படுத்தல போய் படிச்சு பாருங்க, கிறிஸ்துக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் தன் சுய வார்த்தையை பேசுகிற தேவ பிள்ளைகள் என்பதை வருவாங்க. சுயமாய் பேசுவாங்க, சத்தியத்துல பேச மாட்டாங்க, சுயமாய் பேசுவாங்க. அது பேசுறதெல்லாம் கேட்கும்போது தேவன் பேசுகிறது போல, தேவன் சொல்லுகிறது போல, தேவனே வெளிப்படுத்துகிறது போல இருக்கும். இல்ல, ஒருவர் வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் தேவனோட வார்த்தையில ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். தெளிவுள்ளவர்களா இருங்க. எப்படி இருக்கணும்? நான் தெளிவா இருக்கேன்னு போய் முட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கண்ணை திறந்து பாருங்க. ஐயா தெரியல, ஆனா ஆவியானவர் சொல்றேன். ஆவியானவர் அழகா சொல்வாரு, இந்த மனுஷன் உன்னை ஏமாத்துறான், இந்த மனுஷி உன்னை ஏமாத்துறான்னு ஆவியானவர் சொல்லுவாரு. நம்ம என்ன தெரியுங்களா, அவரு எனக்கு 30 வருஷம் பழக்கம், அந்த சிஸ்டர் நானும் அவங்களும் ஈஸி சம குக்கு சமைக்கு அதுதான் வரும் நகை சுத்தி. ஐயா ஆவியானவர் சொல்றத கேட்க மாட்டோம், யார் சொல்றத கேட்போம்? 30 வருஷம் பழக்கம். இயேசு கூட ஒருத்தர் தான், அவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு இயேசுக்கு தெரியும். ஆனால் இயேசு அவன் மேல எப்படி இருந்தாரு? ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? மனுஷனை நம்புறோம், இயேசுவை நம்ப மாட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டீர்களானால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். என்ன ஜெயமலா இருக்கா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா ரட்சிக்கப்பட்டுமா? சொல்லுங்களேன். இல்ல ஒரு நாடகத்துல உங்களை இயேசு மேல் சிலுவையில ஏத்திட்டா ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்ல ஒரு கிராஸ போட்டு எல்லாரும் வந்து கும்பிட்டு போங்கன்னா ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்ல குட் ஃப்ரைடேக்கு உங்களை தோலை உரிச்சி காய போட்டா ரட்சிக்கப்பட்டீங்களா?
பாருங்களேன். இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? மாஸ்டர் ஒரு குருத்தோல் கொடுத்துட்டா நான் ரசிக்கப்பட்டுட்டேன். அப்படியா? மாஸ்டர் உங்க பிரசங்கத்தை கேட்க அந்தி குருசு பேர் இருக்கு. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, நான் சத்தியத்தின் படி தான் பேசுவேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்படணும்னா வசனம் தெளிவா சொல்லுது, நான் பிரசங்கிக்கப்பட்டபடி நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. பாருங்க, பவுல் சொல்றாரு, எவ்வளவுதான் உனக்கு விசுவாசமா இருந்தாலும், எவ்வளவுதான் நீ விசுவாசத்துல அறிக்கை செய்தாலும், எவ்வளவுதான் நீ விசுவாசத்தோட ஜெபித்தாலும், அவருடைய பிரசங்கத்தை கை கொள்ளலனா, அந்த ரட்சிப்பு உனக்குள்ள இல்லனா, நீ படுகிற விசுவாசம் எப்படிதான் விருதானா? என்ன தெரியுங்களா? என்ன சிஸ்டர் சாந்தி சொல்லுவாங்க, கோசம் வர கோசம் போத்தல் கோசம் பிரயோஜனமே இல்லையா அந்த விசுவாசத்துக்கு பவுல் சொல்றாரு. ஐயா, இன்னைக்கு விசுவாசம்னு ஒரு கூட்டம் அணைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தை கேட்டு வார்த்தை கேளுங்க, ஒழிக்கும். வார்த்தை தெரியாது, வார்த்தையோட விளக்கம் தெரியாது, அந்த வார்த்தையில உண்டாகிற பரிசுத்தாவின் வல்லமை தெரியாது. ஆனா கேட்ட என்னது? விசுவாசம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அந்த விசுவாசம் என்னதான்? விருதா. The waste. இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். The faith is waste. ஆமா, waste இல்ல, waste. wasteனா இங்க இருந்து புக்கிண்டா காட்றது. அப்படியா? waste. என்ன டென்ஷன் ஆக்குறதுக்காக சிலது வரும். ஓகே, அந்த வேஸ்ட்ல விருதானா, எவ்வளவுதான் நீ விசுவாசம் சொன்னாலும் அது வேஸ்ட்னு பைபிள் சொல்லுது. அடுத்தது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், பவுல் சொன்னாரு, நான் எதை அடைந்தேன், எதை நான் பெற்றுக்கொண்டேன், உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது எதை கொடுத்தாரு, எது உங்களுக்கு வந்திருக்கு, எதை நான் பெற்றுக்கொண்டேன் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி, பாருங்க, வேத வாக்கியங்களின்படி. ஆமென். ஒரு மனுஷன் எதனால விடுதலை ஆவான் தெரியுங்களா? ஒரு மனுஷன் எதனால விடுதலை ஆவான்? கத்துக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப பேருக்கு ஒன்றும் புரியல. நான் கீபோர்ட் வாசிச்சேன்னா ஐயோ சுகப்படுத்து ஒன்றும் வராது. ஏதோ வரதுக்கு என்னென்ன தெரியுமா பிளான் டூப் போடுறாங்க சர்ச்சில். நான் யாரையும் குற்றப்படுத்தல, நடக்கிறத சொல்றேன். அங்க ஒண்ணு போட்டுருவாங்க, அங்கிருந்து ஒரு புயல் அடிக்க பாருங்க, ஒரு புகை அடிச்சா ஓ வந்துருச்சுடா. என்ன வந்துச்சு? உலகத்தானா அதான் போட்டு அடிக்கிறான், ஏதோ ஆடுறான், அவனுக்கு வந்த மாதிரி நீயா அவன் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? புகை தான் வருது. நேத்து ஒரு பாஸ்டர் ஃபெலோஷிப்ல நான் போயிருந்தேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, இடி முழக்கம், வேதத்துல வந்து இடி முழக்கம், இடி முழக்கம் அதோடைய அடையாளம். இப்ப சபைகள் என்னன்னா இந்த ஊஃபரம் இடி முழக்கம் இதானா? அப்படின்னா எல்லார தலையிலும் ஒரு இடி முழக்கம் இந்த தூக்கி வச்சுங்க. இந்த ஊஃபர், இந்த ஸ்பீக்கர் தான் இடி முழக்கமா? பைபிள் கருத்தா? நான் சொன்னேன், என்னடா இப்படிலாம் பிரசங்கம் பண்றீங்க? வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் வார்த்தையில தான் நம்ம விடுதலை ஆகணுமே தவிர பொருளிலும் அடையாளத்திலும் அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்க, மனுஷனால நீங்க விடுதலை ஆக முடியாது, கர்த்தருடைய வார்த்தையினால தான் நீங்க விடுதலை ஆக முடியும். அந்த வார்த்தை யாத்திரைகளை கொண்டு வரணும். நீங்க தேடி படிக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி உங்களை விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, நான் பிரசங்கித்தபடி நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் பிரகாரமாய் ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. சரி, நான் உங்களுக்கு சொல்ல ஒரு காரியத்தை இதுல இருந்து நான் சொல்றேன். ஏன் ஒரு மனுஷனுக்கு பாவம், ஒரு மனுஷனுக்கு வியாதி வருது? வேதத்தை படிக்கிறீங்க, தியானம் பண்றீங்க, எனக்கு சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு வியாதி எதனால வருது?
ரஞ்சித் சொல்றாரு, உங்களுக்கு தான் தெரியுமா, சொல்லுங்க. அது என்ன எங்கள்கிட்ட கேட்குறீங்க? எனக்கு தெரியுது, அதனால நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். ஏன் வியாதி வருது? சிஸ்டர் கஸ்தூரி கேட்குறேன், ஏன் வியாதி வருது சிஸ்டர்? தெரியல பாஸ்டர், நீங்க ஜோம் பண்ணி எங்களுக்கு சுகத்தை கொடுக்கனா நீங்க எல்லாம் வியாதியா எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. அப்பதான் நீ சேர்ச்சிக்கு வருவ, அதனால தான் அனுப்புறேன். அப்படிலாம் இல்லை. ஏன் ஒரு மனுஷனுக்கு வியாதி வருது? பைபிள் வார்த்தை சொல்லுது தெரியுங்களா? எதனால ஒரு மனுஷனுக்கு வியாதி வருதுன்னா அவன் செய்கிற கிரியினால, பாவத்தினால தான் வருகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த வியாதிகள் வரும்போது, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வியாதிகளை நீங்க மேற்கொள்ளணும்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, இயேசுவோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா அந்த பாவத்திலிருந்து முதல் நீங்க விடுதலை ஆவீங்க. இயேசு பாருங்க செய்த எல்லா ஊமைகளும், இயேசு செய்த எல்லா அற்புத அடையாளங்களும் நீ சுகமானேன்னு முதல் தேவன் சொல்ல மாட்டேன். முதல் சொல்றது என்னன்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதுதான் முதல் கன்ஃபெஸ் பண்ணுவார் ஆண்டவர். சுகமாயிட்டா ஏஞ்சி போய் சாப்பிடு, ரொட்டி சாப்பிடு, நாசமா சாப்பிடுன்னு தேவன் அனுப்ப மாட்டாரு. முதல் தேவன் என்ன சொல்லுவாரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வியாதிகளை மேற்கொள்ளணும்னா முதல் தேவன் அறிக்கை செய்யுங்க நீங்க செய்த பாவத்தை. அது முடியாது மாஸ்டர், முடியாது. மரியக்கா, பிரதர் ரஞ்சித், இவரு முடியுமா? பிரதர் ஜஸ்டின், அகஸ்டின் முடியுமா? பாவத்தை மறைக்கிறவன், அது தெரியாது மாஸ்டர். அந்த பிரசங்கம், அந்த வசனம் எனக்கு புரியாது. அந்த வசனத்தை என்ன கேட்காதீங்க. ஏன்னா நான் பாவமே, பூமியில இயேசுவை தவிர வேற யாருமே நீதிமான் இல்ல. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வியாதிகளை குணமாக நம்ம கிறிஸ்து கிட்ட வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து, நம்ம குற்றங்களை அறிக்கை செய்து, கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிந்தையில் இருக்கலாம், வார்த்தையில் இருக்கலாம், இருதயத்தில் இருக்கலாம், நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் போது தேவன் இடத்துல நீ ஒரு இரக்கம் பெறுவ. பாருங்க, நான் இப்படி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு மனுஷன் வர்றாரு, அவருக்கு ஜெபம் பண்ணி சுகமாயிட்டாரு. அந்த மனுஷன் திருப்பியும் போய் பாவம் செய்யறானா சுகமாக்குறதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா? ஏதாவது ஒரு நன்மை இருக்கா? சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு நன்மை அந்த மகனை இயேசு குணமாக்குறதுக்கு? அது உங்களுக்கு புரியலன்னா அப்படி சொல்றேன். இப்ப நான் ஒரு கொடுமைக்காரன், இவர்தான் என்னோட பையன், அன்னாடி போட்டு ஒரு அடிக்கிறேன். எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. இப்ப நான் போய் ஆண்டவரே என் பாவம், என் பையனை போட்டு நான் அடிச்சு வேதனைப்படுத்திட்டு என்ன மன்னிச்சிருங்க, என் வியாதி குணமாக்குன்னு சொல்றேன். இயேசு என்ன குணமாக்கிட்டேன். திருப்பி வந்து அவனை அடிச்சு அவனை கொடுமைப்படுத்துறேன்னா இப்ப என்ன குணமாக்குறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கு அர்த்தம் இருக்கா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை, பாவங்களை மனம் திரும்பும்படிதான் கிறிஸ்துவின் அன்பு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. அல்லேலூயா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதான் பவுல் சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. சரி, அந்த 4வது வசனத்தை பாருங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் இங்க எழுதப்பட்டிருக்கு, அவர் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மரித்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயேசுவை நம்புவோமானால், இயேசுவை விசுவாசிப்போமானால், இயேசுவை நாம் அறிக்கை செய்வோமானால், மரித்திருக்கிற உங்களோட வாழ்க்கையில எப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, நம்புறீங்களோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களை ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார். ஹாஸ்பிடல்ல ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ண போனேன். ஐசிசி ஏதோ ஒரு சிசி, அதுக்குள்ள மனுஷன் யாருமே போக முடியாது, நார்மலா எல்லாம் போட முடியாது, நர்ஸ் டாக்டர் தான் போக முடியும். அப்படி போனா எல்லாம் முக்காடெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ளுக்கு போனோம். அப்ப நான் கேட்டேன், நான் ஒரு பாஸ்டர் பற்றி ஒரே ஒரு 2 நிமிஷம் கூட நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்.
ஆண்டவர் அந்த டாக்டரோடைய அந்த செக்யூரிட்டியோட கண்கள் ஒரு கிருபை கொடுத்தாரு. சரி போயிட்டு வாங்க. நான் ஜெபம் பண்ண போனேன். போகும்போது அந்த சிஸ்டரை பார்க்கும்போது மரண சூழ்நிலை, ஒரு இருளா இருந்துச்சு, ஒரு டார்க்னஸா இருந்துச்சு அவங்க மேல. அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் என்ன பார்த்தா நான் அழுவ ஆரம்பிச்சு, பாஸ்டர் நான் செத்து போயிடுவேன், என் ஹஸ்பண்ட் என் பையனையும் பார்த்துக்குங்க. எனக்கு வேற வேலையில பாருங்க, நீ போயிட்டேன்னா நான் தான் பார்த்துக்கணும். உங்க கணவரை தூக்கி இந்த இடுப்புல வச்சுக்கணும், பையனை தூக்கி ஷோல்டர்ல வச்சுக்கணும். நான் பார்த்துருக்கா, சும்மா இருக்கிறீங்களா, அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல பாஸ்டர் இருக்கிற டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுவும் என்கிட்ட சவால் பண்றாங்க, நீ எப்படி இங்கிருந்து உயிரோட போறேன்னு சொல்லுவா, நீ எப்படி உயிரோட போறேன்னு நான் பாக்குறேன்னு டாக்டர் சொன்னாங்க. எந்த டாக்டரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல, ஒருவேளை இமோஷனல் அப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், சரி அதெல்லாம் விட்டுருங்கக்கா, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் குணமாக்குவாருங்க. அவங்க மேல நான் ஜெபிக்கும் போது சொன்னேன், ஆண்டவரே இங்க சுத்தி இருக்கிற எல்லா மரணத்தின் ஆவியை நான் கட்டுகிறேன், நிர்மூலமாக்குறேன். இந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஜீவனை உண்டாக்குங்க, புதிய ஜீவனை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி ஒரு ஒரு தொடுதல் இப்படி நான் ஆவியானவர் வந்து என்ன நல்லா ஒண்ணு ஜெபம் பண்ணேன், தட்டுறாரு போல, வேகமா ஜெபம் பண்ணு, கட்டளை எடுன்னு சொல்றாரு போல. திருப்பி அந்த கை தட்டுறது, என்ன கூப்பிடுறது நிப்பாட்டு பார்த்தா செக்யூரிட்டி கார்டு அவரு ஒரு மூக்கடை போட்டுட்டு சிப்பா சுடா டைம் கிழுவார்ல ஜெபம் பண்ணேன். சொன்ன கவலைப்படாதீங்க, நிச்சயமா 2 நாள்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க. ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்களோட வார்த்தை அந்த சூழ்நிலை ஆக வாய்ப்பே இல்லை. ஆனா நான் சொன்ன 2 நாள்ல நீ சுகமாறீங்களா இல்லையா பாருங்கன்னு சொன்னது போல அந்த வார்த்தையை கேட்டு தேவன் அவங்களை குணமாக்கி 2வது நாள் எனக்கு கால் பண்றாங்க, பாஸ்டர் நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன், நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனேன்னு கம்மிங் சத்தரி நான் சேர்ச்சிக்கு வரேன். அங்கதான் அதுதான் நம்ம ஃபெயிலியர். எதை சொல்றோமோ அதை செய்யவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் எதை சொல்றாரோ அதுதான் செய்வார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மரித்தவர் அல்ல. இன்னைக்கு அநேகர் லாட் ஆஃப் பீப்பிள் இன்க்ளூட் மீ, நான் இனி சேர்த்து சொல்றேன், குட் ஃப்ரைடே தான் இயேசு செத்து போனதே ஞாபகம் வருது. ஏன்னா அன்னைக்குதான் அவரு செத்தார், மரித்தார், அன்னைக்குதான் அவரு ரத்தம் சிந்தினார், அவரை தான் அன்னைக்குதான் அவரை சிலுவையில் ஏத்தினாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பார்க்கிறது ஒரு விக்கிரம், நீங்க பார்க்கிறது ஒரு ஸ்டச், நீங்க பார்க்கிறது ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. ஆனா உங்களுக்கு சொல்ற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவரை மரணம் ஜெயிக்கவே முடியல, மரணத்தை அவர் ஜெயித்து உயிரோடு எழும்பின குமாரனாக இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, நம்ம தேவன் தோத்து போனவர் அல்ல. அவர் இன்னும் நீங்க பார்க்கிறது போல சிலுவையில கோமணத்தோட அவர் இல்ல. அவர் ராஜரீக உடையோடு, அதிகார மாளிகையோடு, அவர் கரத்துல வல்லமையும் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. நம்ம தான் பூண்டுக்கு ஜெபம் பண்ணுவோம், வெங்காயத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், 2 உருளைக்கிழங்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இப்படியே போறேன்னா ஒரு சீனை வந்து நாசி குறை கொடுக்கணும், அதை நான் எடுத்து சாப்பிடணும். அல்பையால இப்போ நான் ஓத்தா எல்லாமே அப்ப ஆண்டவர் இப்படி போறேன்னா பாஸ்டர் என்ன கூப்பிட்டு, நீ பாரு பயங்கரமா நீ பிரபலமா ஆயிடுவேன்னு சொல்ல. ஆமா நீ பிரபலமா ஆயிடுவ, கொள்ளக்கட்ட தலைவனா மாறி பாஸ்டர் சொல்லிட்டார். ஐயா, தேவன் சொல்லணும், உண்மை உத்தமமானவனே என்னுடைய சந்நிதியில பிரவேசி. அவன்தான் பாவம் செஞ்சான், நாட்டி செஞ்சான். ஆனா அந்த தாவீது தேவன் என்ன சொன்னாரு, நீ இருதயத்துக்கு எனக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும் தெரியுங்களா, உங்களை பார்த்து சொல்லணும், எனக்கு பிடித்தமான மகளே, எனக்கு பிடித்தமான மகனேன்னு ஆண்டவர் சொல்லணும். உன்னோட கிரியினால அல்ல, உன்னோட அன்பை பார்த்து தேவன் சொல்லணும், நீ எனக்கு பிரியமா இருக்கிற. ஹல்லேலூயா. இயேசு மரித்தவர்கள் இல்லையா, நீங்களும் அந்த மரித்த போன சூழ்நிலையில கிடக்காதீங்க. உடனடியா தீர்மானம் பண்ணுங்க, என்னோட குற்றம் என்ன, என் தவறு என்ன, என் பலவீனம் என்ன, என் பாவம் என்ன, என் தேவனுக்கு விரோதமா இருக்கிற வாழ்க்கை என்ன. ஐயா, நான் ஒன்னு சொல்றேன், இந்த
சோதோகுமாராவை தேவன் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இந்த சோதோகுமாரா எனக்கு விரோதமா பாவம் செய்து கொடுமையான பாவம் தலை விரிச்சு ஆடுது, இதை நான் அழிக்க போறேன், அதனால லோத்தோட குடும்பத்தை வெளியாக சொல்லு அப்படின்னு ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? தேவதூதர்களை சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? இதை விட்டு வெளியாகும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்றாருல, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வெளியாவன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடியாது பாச, முடியாதான்னு. நீங்க யார் என்ன வெளியாக்குறது? உங்க பேத்துக்கு அறிவு என்ன தெரியுங்களா? கிடியோனை போல நான் போனோம்னா எனக்கு அடையாளத்தை காட்டுங்க. புல்லு நடந்திருக்கணும், ஆடு காஞ்சிருக்கணும். ஆடு நடந்திருக்கணும். அல்பியா தெரியல, உன் தேவன் தான் உன் கூட பேசல, வேற யாரும் இல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு கட்டளை எடுக்கிறாருன்னா அதுல இருந்து விட்டு வெளியானேன்னா நீ சுகத்தை பலத்தை காப்ப. இன்னைக்கு என் பையன் வந்து என்கிட்ட கேட்டான், என்கிட்ட சிஸ்டர் கேட்கிறான், யூ நோ என்னது உப்பும் சால்ட்டும் இன்னொன்னு கேட்டாங்க, குளுக்கோஸ். யூ நோ ஃப்ரம் வேர் பைபிள் ரீட் குளுக்கோஸ். நீங்க பாக்குற குளுக்கோஸ் இந்த ஏத்துவாங்க அந்த குளுக்கோஸ் சொல்ல. அந்த யாரு லோத்தோடைய மனைவி சரீரத்துல உப்பு துணா மாறினால அது ரெண்டு விதமாய் அங்க காணப்பட்டது. ஒண்ணு உப்பு, என்னன்னு தெரியாதுல்ல, படித்தால் தெரியும். படித்து பாருங்கள், அதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஐயா, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா தோல்வி இல்லையா? No be failure, God be change from the failure to success. தோல்வியை இயேசு வெற்றியாய் மாற்றுவார். இன்னைக்கு மரித்தவர் அல்ல இயேசு கிறிஸ்து, உயிரோடு எழும்பினவர். உன்னை ஜீவிக்க வைக்கிறவர், உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர். ஆமென், ஹalleluya. ஐயா, மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கப்பூர்ல நான் வேலை செய்யும் போது லாக்டவுன் டைம்ல டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு அப்பெண்டிஸ் கட்டி வந்துருச்சு, மஸ் ஆபரேஷன். நான் சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாக்கு வர முடியாது, லாக்டவுன், எல்லாம் பாலம்லாம் அடைச்சிட்டான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இங்க எனக்கு வெட்டிட்டானா, கட்டின்னு சொல்லி வெட்டி எடுத்துட்டானா யார் என்ன பார்க்க போறா? வீடியோ கால்ல மனைவி பார்க்கலாம், பிள்ளைக்கு அழுகலாம், எனக்கு யார் உதவி செய்ய போறா? பிள்ளைங்களுக்கு யாரு ஒரு ஆறுதல் சொல்ல போறேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, பேக்க தூக்க எல்லாம் செய், போய் ஊழியத்தை பாரு, ஜனங்களை பாரு, உன் குடும்பத்தை பாரு. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் என் தேவை யார் சந்திக்கிறது? நீ போ, நான் உன் தேவை சந்திக்கிறேன். நான் தேவனோட வார்த்தையை கேட்டு வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் 1 மாசம் கூட என்ன குறையா விட்டதே இல்ல, என்ன வெட்கப்படுத்த விட்டதே இல்ல. கர்த்தர் என்னை மேலும் 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 கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே போனார். அதை கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் அச்சம், ஒரு பயம் இருந்தது. சரி என்னதான் பண்ணுவோம்னு சொல்லி இங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இங்க டாக்டர் சொல்றான், லூ மனாடா து எபிசிட்டி ஏஸ் கட்டி சேப்பா செக்அப். டாக்டர் கேட்க சேப்பா செக்அப் சொன்னாங்க. சிங்கப்பூர்ல டாக்டர் நம்ம ரொம்ப பேரு மேன்மையானவங்க யாரும் சொல்லிட்டோம் அப்படியே நம்பிடுவோம். ஐயா, மேன்மை கொள்ளவர் ஒருவர், இயேசு கிறிஸ்துவானவர். அவர் சொல்றார், மரணம் அல்ல உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை நீங்க காண்பீங்க. இன்னைக்கு அநேக நம்ம பெரும்பாலும் நம்ம தமிழர்கள பெரும்பாலும் கல்யாணத்துல ரொம்ப சண்டை போடுவோம். ஏன் சண்டை போடுவோம்? மாமா ஏன் வரல, பெரியப்பா ஏன் வரல, ஒரு அச்சரை போட்டு எங்களுக்கு வாழ்த்தி இருக்கலாம்ல, ஒரு பூவை போட்டு எங்களுக்கு வாழ்த்தி இருக்கலாம்ல. ஓ, என் பிறந்த நாளைக்கு உங்க வரல. ஐயா, நீ செலிப்ரேட் பண்றது சண்டை போடுறதுக்காகவே செலிப்ரேட் பண்றியா, இல்ல கேக்க வெட்டி நல்லா எல்லாரோடைய நல்ல ஐக்கியமா இருக்கிறதுக்கு நீ செலிப்ரேஷன் செய்றியா? நம்மளுடைய எண்ணம் மாறவே மாட்டுது. ஐயா, நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது மனுஷனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவை. அது சொல்லவே தானே. எல்லாம் ஸ்லோ மிஷன்ல இருந்து எப்படின்னா நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறது? ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? ஐயா, பரத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் போது மனுஷனோட ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம திருத்தவே முடியாது தெரியுங்களா? நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இல்ல பாஸ்டர்
ஐயா, நம்மளை வழி நடத்துகிறவர் கர்த்தர், நம்மளை அழைத்து கொண்டு போகிறவர் தேவன், நம் வழிகளை சரிப்படுத்துகிறவர் ஆண்டவர். இன்னொன்னு சொல்றா, ஒருவேளை நீங்க தவறு செய்துட்டீங்கன்னா உங்களை மன்னிக்கிற தேவன் இயேசு, மனுஷன் அல்ல. அல்லேலூயா. மன்னிப்பேன் என்கிற இயேசு உங்க கூட இருக்கும்போது மன்னிக்கவே மாட்டேன்ற மனுஷன் முன்னாடி ஏன் ஓடுறீங்க? சொன்னாலும் வேலை மாட்டல நமக்குலாம் திருப்பி திருப்பி நம்மளுக்கு அதே இல்ல பாஸ்டர், ஐ அம் வெரி சென்சிட்டிவ், ஐ பி சென்டிமெண்டல் பீப்புள். அதனாலதான் நீ கெட்டு போறதுக்கே காரணம் அதுதான். அல்லேலூயா. ஒருத்தங்க என் மேல ஒரு வாழ்த்து சொன்னாங்க. இந்த பாஸ்டரா ரொம்ப சென்டிமெண்டலா என்ன கண்ட்ரோல் பண்ணுவாரு, சென்டிமெண்டலா பாஸ்டர் என்ன பிடிச்சு வச்சுக்குவாரு. நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், நான் பேசுறதெல்லாம் வசனத்துல தானே பேசுறேன், என்ன சென்டிமெண்டல் என்கிட்ட இருக்கு? நீ ஒரு ஆடு, நான் ஒரு மேய்ப்பன், அவ்வளவுதான். உன்னை நல்ல மேய்ச்சலா சாப்பிடு, தண்ணி குடி, கொட்டாய்க்கு போ, இதான் என்னோட வேலை. அல்லேலூயா. இதெல்லாம் புரியல. எங்களோட வேலை என்ன தெரியுங்களா? அப்படியே உங்க எல்லாத்தையும் இந்த கொட்டாய், ஆய கொட்டாய் இல்ல, மாட்டு கொட்டாய், ஆட்டு கொட்டாய் தோர்த்து விட்டு போய் எல்லா மேய்ச்சல் போயிருக்கு. அப்புறம் ஒரு விசில் அடிப்பேன், டீ, எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டீங்களா, வந்து ஏறுங்க. இதுதான் மேய்ப்பனோட வேலை. உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். அல்லேலூயா. இப்படி கடைசியா உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்க வேலை செய்யற இடத்துல பாஸ் இருக்கிறாரு, சூப்பர்வைசர் இருக்கிறாரு. சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாருன்னா வேலை எல்லாம் கத்து கொடுப்பாரு, சரியா? பாஸ் ஒருத்தர் இருப்பாரு. நீங்க சம்பளம் சூப்பர்வைசர் கேட்கணுமா, பாஸ் கிட்ட கேட்கணுமா? உங்க கூட எல்லாம் இருக்கிறது யாரு? சிஸ்டர் கேஸ் போது சரினா, ஐயோ பாஸ், இதை தானே இவ்வளவு நாளா நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். பாஸ் கிட்ட தானே கேட்கணும், அவன் தானே நம்மளோட பாஸ். யாரு? அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட சகலமும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு, நன்மையினால உங்களை நடத்துவார். ஐயா, நான் சொல்றேன், நான் எல்லாரும் பொதுவா சொல்றேன், என்னை பார்த்து ஆசீர்வதிச்சவங்க குறைவு, என்னை பார்த்து கர்ஸ் பண்ணவங்க நிறைய. ஆனா ஒரு சபை கூட என்னை ரோல் பண்ண முடியல, என்னை மேற்கொள்ள முடியல, என்னை லுக் டவுன் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல், ஜேக்கப் என்கிற நான் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. உங்களே கர்த்தர் மாத்துவாரு. உங்கள் மேல வருகிற எந்த சாபத்தையும் தேவன் அனுமதி தரவே மாட்டாரு. அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். தலையில முடி இருக்கோ முடியலையோ அது பிரச்சனை இல்லை. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, தேவனை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையில நான் நிலைத்திருப்பேன் பாஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தையில நான் காத்திருப்பேன். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் தேவனை விட்டு, அவர் சமூகத்தை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொல்றீங்க. சத்தமா ஹல்லேலூயா. கையை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதனைக்கு கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. தேவனால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி, ஆண்டவரே நாங்கள் கேட்பது கிறிஸ்துவின் சத்தியத்தில், ஆண்டவரே நாங்கள் நிலைத்திருக்கும்படி, ஆண்டவரே உறுதியாய் நிலைத்திருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி எல்லாரும் கண்ணில் மூடி இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நாம் போவோமாக. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. மனுஷனுடைய வார்த்தைகளை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை பார்க்காதீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க போராட்டத்தை பார்க்காதீங்க. ஒன்றை பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசு இடத்துல வாங்க. உமக்காய் வாழ்கிறேன்னு சொல்லி